வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஆர்எம் மாடியூல்ல இப்போ வந்து ஆக்டிவிட்டி எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுறது ப்ளஸ் வந்து அதை அதில் வந்து இப்போ ஒரு லீட்ஸை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து சேலை வந்து கன்வெர்ட் ஆகும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்க கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக்கை நம்ம ஒரு ஆக்டிவிட்டியாக ஷெட்யூல் பண்ணோம்னா, இப்போ மேபி டுமாரோ வந்து கால் பண்ண சொல்கிறாங்க, இல்லை கொட்டேஷன் வந்து சென்ட் பண்ணணும் டுமாரோ, இல்லை ஒரு 2 டேஸ் அப்புறம் நீங்கள் வந்து கால் பேக் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம வேற எதுலையாவது நோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸல் மெயின்டைன் பண்ணினாலுமே அதை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் திருப்பி பார்த்துட்டு அது வந்து ஷெட்யூல் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து நமக்கு ஓடல வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம். பேசுகிற அப்பயே வந்து அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை நம்ம வந்து அதில் நோட் பண்ணிக்க முடியும். தென் வந்து இப்போ ஒரு 2 டேஸ் கால் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியை அதை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அப்போ 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் நம்ம அதை பார்த்ததுமே இன்னைக்கான ஒர்க் வந்து நம்ம கால் பண்ணணும். இன்னைக்கான ஒர்க் நம்ம வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்ததுமே தெரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஆர்எம் மாடியூல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறையா லீட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மை பைப்லைன் எடுத்துடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கால் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெயில் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவிட்டி டைப் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டு டூ, இமெயில், கால், மீட்டிங், டாக்குமெண்ட், சிக்னேச்சர், இப்படி வந்து கால் ஆக்டிவிட்டி டைப் வந்து ஒரு ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது நியூவாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் இதில் வந்து நியூன்னு கொடுத்து, ஸோ இதில் வந்து நம்ம ஷெட்யூல்ஸுக்கான என்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மை பைப்லைன் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷெட்யூல் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷெட்யூல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து ஷெட்யூல் ஆக்டிவிட்டிக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டு டூ, இமெயில், கால், மீட்டிங், டாக்குமெண்ட், சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ கால் கொடுத்துட்டு என்னைக்கு டேட்டில் இப்போ வந்து 25 இருக்குது. நான் வந்து 27 மண்டே கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து யார் அசைன் பண்ணனாலும் நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். அசைனபிள் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இன்டர்னல் நோட்ஸ் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சனாலும் கொடுத்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த லீட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு இங்கே ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீட்ஸ்க்கான ஷெட்யூல்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து மெயின் பேஜுக்கு போய்க்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு டேப் இருக்கா. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மள போட்டிருந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இதில் வியூ ஆகும். இப்போ வந்து நம்ம பைப்லைன் எடுத்து விட்டுறேன். ஸோ எடுத்துட்டோன்னா எல்லா பைப்லைன், அதாவது நம்ம கொடுத்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரிவீல் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து என்னென்னா இப்போ அதுக்கு நம்ம கரண்ட் டேட்லேருந்து ஃப்யூச்சரில் வரக்கூடியது வந்து க்ரீன்லேயும், தென் பார்த்தீங்கன்னா 25, அதாவது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 25. ஸோ அது வந்து எல்லோ கலர்லேயும், நம்ம ஏதாவது ஷெட்யூலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் இண்டிகேட்டரும் நமக்கு வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு லீட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஆக்டிவிட்டிஸ் போனோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு வரும், நமக்கு தெரியும். ஓகேவா? தென் வந்து அதே மாதிரி இங்கே நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுலேயும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீட்ஸ் இருக்கு இல்லையா, லீட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணணும் அப்படின்ற ஷெட்யூல்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயில் கொடுக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷெட்யூல்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். இமெயில் இன்வைஸ் டு கஸ்டமர். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ரெட்டில் இருக்குது. நம்ம வந்து மார்க்கஸ் டன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ஓடலை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.